3 சென்ட் லேண்டு சேலுக்கு வந்திருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லைன்னா மேன்ஷன் கட்டி வாடகை வர மாதிரியோ கட் ரோடு பேஸ்ல காலேஜஸ்க்கு பக்கத்துல லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி இடம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இந்த லேண்டுக்கு பட்டாவாகட்டும், இல்ல உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் காப்பி ஆகட்டும், இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசி ஆகட்டும், நெக்ஸ்ட் பேரண்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், இது எல்லாமே கிளியரா வெரிஃபை பண்ணி 100% லீகல் ஒப்பீனியனோட 21/2026 ஒப்பீனியன் வாங்கப்பட்டு ஒப்பீனியன்ல கிளியர்னு சொன்ன சைட்டு தான் இன்னைக்கு நான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ லீகலா 100% கிளியரா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சென்ட் அளவுலங்க வடகிழக்கு கார்னர் சைட்டு. வடக்கு சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 அடி ரோடும், கிழக்கு சைட்ல எடுத்துட்டீங்கன்னா 30 அடி ரோடுன்னு சொல்லி ஒரு சூப்பரான கட் ரோடு கமர்ஷியல் பிளேஸ் தாங்க இன்னைக்கு நான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு தானே கேக்குறீங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய NH ரோட்ல ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில சரியா NH ரோட்ல இருந்து ஒரு 800 மீட்டர்ல வந்து கற்பகம் மெடிக்கல் பிளஸ் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே இருக்குங்க. மெடிக்கல் காலேஜும் இருக்கு, ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அந்த காலேஜ்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஆன் கட் ரோட் பேஸ் நம்ம கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் போகக்கூடிய வழியிலேயே தான் இன்னைக்கு நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து தள்ளி போயும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளியும் சைட்டுகள் ஆயிட்டு இருக்கு. இங்க ரோட் பேஸ்ல ஒரு சென்ட் விலை 15 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் 12 லேக்ஸ்ங்க. சென்ட்டுக்கு 12 லேக்ஸ் தான். 12 லேக்ஸ் தான் கேட்கறாரு. ஒரு சென்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நேர்ல வந்து நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்க நம்பினா போதுங்க. ஓகேங்களா? நம்ம சைட்டை சென்டர் பாயிண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ல கற்பகம் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் ஹாஸ்பிட்டல், வெறும் ஒரு 700 மீட்டர்ஸ்ல கற்பகம் நர்சிங் காலேஜ், பார்மசி காலேஜ், கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ், இது இல்லாம 900 மீட்டர்ல பஸ் ஸ்டாப்புங்க, மெயின் பஸ் ஸ்டாப்பு, ஒத்தக்கால் மண்டபத்தோட பஸ் ஸ்டாப்பு. அதே 900 மீட்டர்ல ஸ்கூல் இருக்குங்க, காலேஜஸ்னு எல்லா ஃபெசிலிட்டியும். மளிகை கடை வெறும் 300 மீட்டர். ஒத்தக்கால் மண்டபத்துல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம், எதுக்கு இன்வெஸ்ட் பண்றங்கிற மெயினான விஷயங்களை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒத்தக்கால் மண்டபம் ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால எலக்ட்ரிக்கல் ஹப் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டுருச்சு. அதுவும் இல்லாம மெயினா வந்து இன்ஃபோ பார்க், மலமிச்சம்பட்டி இன்ஃபோ பார்க் ரொம்பவே பக்கங்க. ஐடி பார்க் வேலை போயிட்டு இருக்கு. டானிசன் கோவில் ஐடி பார்க் நம்ம கிளந்துக்கடுவதுக்கும் முன்னாடி, ஒத்தக்கால் மண்டபத்துக்கும் பின்னாடி சென்ட்ரல்ல லொக்கேட் ஆயிருக்கு. டிமார்ட் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதிங்க. அது மட்டும் இல்லைங்க, ஈஸ்டர்ன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் கரூர் டு கோயம்புத்தூர் வந்து பாலக்காடு ரோட்ல ஜாயிண்ட் ஆகி அங்கிருந்து வெஸ்டர்ன் ரிங் ரோட்ல ஜாயின் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹைலி டெவலப்டு ரெசிடென்ஷியல் ஹப்பா வந்து மாத்துறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து ஒத்தக்கால் மண்டபத்துல போய்கிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட காலேஜஸ்ன்னு ஒத்தக்கால் மண்டபத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா தான் ஒத்தக்கால் மண்டபம். ரீசெண்டா ஹை கிளாஸ் ரெசிடென்ஷியல் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்க பிளாட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசனும் இதுதாங்க. இவ்வளவும் சொன்ன நான் 2 விஷயத்த மெயினா உங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. ஸோ லீகலி கிளியர் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. 2வது காலேஜஸ் ரொம்பவே பக்கம். நீங்க மேன்ஷன் கட்டி விட்டாலும் வாடகைக்கு போகும். இதை நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேங்க. 3வது இபி ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், ஒத்தக்கால் மண்டபத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இங்க சூயஸ் கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே தெளிவா கொண்டு வந்துட்டாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி பொறுத்தளவுக்கு இதையும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது மளிகை கடை இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து வாடகை கட்டி விடுறீங்க, அங்க பசங்க தங்குறாங்க, பக்கத்துல ரெஸ்டாரண்ட், மெஸ்ன்னு சொல்லி எல்லாம் ரொம்பவே பக்கமா இருக்கிறதுனால இன்னமும் வாடகை உங்களுக்கு வந்து ஈஸியா பசங்க ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரோஸை வந்து நான் நிறைய சொல்ல முடியும். இதுல இருக்கக்கூடிய கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத மெயினா நான் உங்களுக்கு சொல்லணும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். நான் ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா இதுல டிஸ்அட்வான்டேஜ் இந்த லேண்ட்ல என்ன பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடு மட்டத்துல இருந்து சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இறக்கமா இருக்குங்க. அதாவது மேல ஃப்ரண்ட்ல வந்து கரெக்டா இருக்கு, போக 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 லைட்டா ஒரு இறக்கம். அப்போ நீங்க 1.5 அடிங்கிறது பெரிய இறக்கம்லாம் கிடையாது. 5 அடி 6 அடி இருந்தால் தான் பெரிய இறக்கம்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு நம்ம எந்த வகையில நம்ம வந்து இதை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங் போடும்போது நல்ல பேஸ் மட்டத்தை உயர்த்தி போடணும். இதை போடும்போது கண்டிப்பா வந்து இதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஏரியாவில் பக்காவான ஒரு சைட்டை என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, லொக்கேஷனு, அதுக்கப்புறம் என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, என்ன க்ரோத் இருக்கு, என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நான் சொல்லிட்டேன், கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். நீங்க இதுக்கு மேல இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா பிரைசிங்க. இங்க இந்த ரோட்டு மேல நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துல
சைட்டு புதுசாகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து தாராளமாக விசாரிச்சுக்கலாம். நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து தள்ளி போய் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளியும் சைட்டுகள் ஆகிட்டு இருக்கு. இங்கே ரோடு பேஸில் ஒரு சென்ட் விலை 15 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 12 லேக்ஸுங்க. சென்ட்டுக்கு 12 லேக்ஸ் தான். 12 லேக்ஸ் தான் கேட்குறாரு. ஒரு சென்ட்டுக்கு 3 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நேர்ல வந்து நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்க நம்பினா போதுங்க. ஓகேங்களா? 3 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய லெவல்ல ஒரு கமர்ஷியல் பிளாட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல இருந்தும் நீங்க இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னீங்க அப்படின்னா கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க வாங்க. மார்க்கெட் பிரைஸோட நல்ல ரேட்ல உங்களுக்கு சூப்பரான சைட் எடுத்து கொடுக்கறதுல இன்னைக்கு காமிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. இந்த சைட்டை நீங்க கிரைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து பார்த்து பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பார்க்கறதுங்க, லோன் வாங்கி கொடுக்கறது, டாக்குமெண்டேஷன். என்னதான் போன மாசம் லீகல் வாங்கியிருந்தாலும் கூட நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் லாயர்கிட்ட லீகல் வாங்கி பண்ணீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து நம்பிக்கையா இருக்கும். அதுதான் நானும் வந்து எப்பவுமே வந்து ஒரு கைடா நான் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்றேங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ நேரில் வாங்க, சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இல்லை லோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, டாக்குமெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, 3 விஷயத்தையும் நானே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேங்க. எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவை கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.